ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பப்பு சேனல். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டக்குப்பம் முருகன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். 4 மணிக்கு கோவிலில் இருக்கணும்னு எங்கள் மாமா வர சொல்லியிருந்தாங்க. நானும் கால் பண்ணிகிட்டே இருக்கேன். 2 மணிலேருந்து கிளம்பி சார் கரெக்டாக 4 மணிக்கு தான் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு வீட்டிலேருந்து 4:30 மணி ஆயிடுச்சு. பூஜையை பார்க்க முடியாதுன்னு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. உண்மையிலே என் ஹஸ்பண்டும் அவ்வளோ திட்டு வாங்கிட்டே தான் சாப்பிட்டுட்டு இருந்தார் கடகடன்னு. அன்னே சொல்ல, உன் ட்ரெஸ்க்கு மேட்சாக போகிறேன் பற்றியா நான் எங்கள் தருண்குட்டி என்ன சொல்கிறான் பாருங்களேன். சீரியஸாக நம்ம எங்கே கிளம்புறோமோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முருகர் முன்னாடி போயிடுவார். எங்கள் ஆன்ட்டி வந்து இல்லை ரொம்ப லாங் ட்ரைவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எனக்கா உள்ள ஒரு பக்கம் டென்ஷன், எங்கன்னா முருகரை பார்க்க முடியாமல் போயிட போதும். அந்த காஃபி கூட ஆன்ட்டி வீட்டிலேருந்து போட்டு ஃப்ளாஸ்கில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சரி, கொஞ்சம் டைம் 10 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகலான்ட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன். முருகா, ஒரு அபிஷேகத்தையாவது நான் பார்த்துடக்கூடாதான்னு நினச்சிட்டே இருந்தேன். உண்மையிலே மாலை வாங்கிட்டு கோயில் உள்ள போகிற வரையும் எனக்கு அங்கே அபிஷேகம் நடக்காததும் தெரியாது, எதுவுமே தெரில. சரி, அபிஷேகம் பண்ணாலும் அலங்காரம் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம், இது நமக்கு அவ்வளோதான் கொடுப்பன போல் இருக்குது இன்றைக்கி அப்படின்னு நினச்சிட்டு கோயில் உள்ள போய் நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப காலியாக இருந்தது. என்னடான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் மாமா 4 மணிலேருந்து எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சொன்னாங்க, நீ ரொம்ப லக்கி, எல்லா விஷயத்துலையும் இன்னும் அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணல, உபயோகக்காரவங்க இன்னும் ஒருத்தர் வரல, வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னப்போ எனக்கு ஒரே சந்தோஷம். சத்தியமாக சொல்கிறாங்க, முன்னாடி முருகருக்கு காலுக்கு முன்னாடி நம்மளை உட்கார வச்சு அபிஷேகம் பண்ணாங்க. நான் இது மாதிரி பழனியில் வந்து கிட்டக்க போய் சாமி ஒரு வாட்டி பார்த்தேன். அப்போ என் கண்ணிலேருந்து தண்ணி வந்தது. இந்த முருகர் அப்படியே வந்து நின்று நமக்கு அபிஷேகத்தை பார்க்கும்போது அவ்வளோ அழுதுட்டேன். எனக்கு இதுவே போதும், லைஃப்பில் வேறு எதுவும் வேணான்ற மாதிரி எதுவுமே நான் கேட்கலங்க. உண்மையிலேயே அவரை பார்த்த உடனே எல்லாம் ராஜ அலங்காரத்தில் பார்த்தா பிரமிப்பாங்க, ஆனால் ஆண்டி கோலத்தில் அபிஷேகத்தில் பார்த்தது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் எங்கள் மாமாவுக்கு அந்த திருநீர் பஞ்சமிரதெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் தருண்குட்டிக்கும் மாலை போட்டு விட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷங்க. நான் வீடு வாங்கியிருந்தா கூட அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக ஒரு வாட்டி போய் பாருங்கள்.